ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு மாட்டுக்கண்ணை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாடலில் தாங்க இது வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. இங்கே எல்லாமே கட்டியிருக்கு சாயங்காலம். ஆனால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டின கட்டை பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு உள்ளே போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி தான். எந்த கட்டு கட்டினா பார்த்தீங்கன்னா அத்துட்டு உள்ளே போயிடும். கட்டினது பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேருந்து எப்படி ஆச்சுன்னு தெரியல. கோடு மாதிரி போட்டிருக்கு. அத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய் தின்ட்டுக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே விட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத மட்டும் தின்றும், கீழே இருக்கிற அந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த கட்டை பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிரும். அப்புறம் அடுத்த தடவை அறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் அறுத்து போட்டுருவோம். கண்ணுக்குட்டி அறுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதை கட்டிடலாம், இல்லைன்னா மொத்த காட்டையும் பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிடுவோம். தீனு பாய்ச்சனா ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தீன் திங்கிறதுக்காக இது மாதிரி அப்பப்போ அறுத்துட்டு ஓடிடும். இந்த இதை கொஞ்சம் டைட்டாக கட்டணும். கட்டை கட்டியாச்சு. இன்னொரு இதுவே பிடிக்கிட்டு தின்ட்டுக்குது. கண்ணுக்குட்டி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே பார்த்தீங்கன்னா மாடு அத்துருச்சுன்னா நைட் நேரத்தில் அத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இடித்து தள்ளிடும். இடிக்கிற மாடு இருந்தால் எல்லாத்தையும் இடித்து தள்ளிடும். சாதாரண இடிக்காத மாடு இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது பார்த்தீங்கன்னா யாரையும் இடிக்காது. இது மாதிரி அத்துச்சுன்னா நைட்டு டேரெக்டாக போய் பில்லெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஓரமாக படுத்துக்கும். எங்களுதுலேயும் பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாடு ஒன்று இருக்குது. எங்கள் கருப்பு ஒன்று பார்த்தீங்களா, காதில் மஞ்சள் கலரில் ஒரு இது கட்டி, அதுதான் பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாடு. இந்த கருப்பு மாடு இது மட்டும் ஆச்சுன்னு வச்சுங்க, இருக்கிற எல்லா மாட்டையுமே இடிச்சு தள்ளிடும். இந்த கருப்பு இது அந்த கருப்பு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாடு. மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா இடிக்காது. அத்துச்சுன்னா அது வாட்டுக்கு பில்லை சாப்பிட்டு கௌரவமாக படுத்துக்கும். ஆனால் இந்த ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சுருக்கு போட்டு கட்டியிருக்கோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதோட தாய் மாட்டை பார்த்தீங்கன்னா அதோட கண்ணுக்குட்டி பக்கத்தில் கட்ட மாட்டோம். அப்படி கட்டினா பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி எத்தியே பால் குடிச்சிடும். உதாரணத்துக்கு இங்கே மாடு வச்சுங்க, இது இதோட கண்ணுக்குட்டி அனுப்பிச்சு வச்சுங்க. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். இது கொஞ்சம் தள்ளி வந்தால் பார்த்தீங்கன்னா இது பாலை குடிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதோட கண்ணுக்குட்டி பக்கத்தில் இருக்குது அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி, அதை கொஞ்சம் தள்ளியே கட்டிடுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணுக்குட்டியும் இந்த செட்டில் தான் இருக்கும். அதோட மாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அங்கே கட்டிடுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கட்டிடுவோம். அப்படி கட்டாமட்டின்னு வச்சுங்க, இது பார்த்தீங்கன்னா லைட்டாக பாலை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுரும். இப்போ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா பால் இல்லைன்னு நான் தேடிட்டே இருப்போம், ஏன் இல்லை பால் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு இது எல்லாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் பால் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி கட்டிடுவோம் கண்ணுக்குட்டிக்கிட்டேருந்து. அதில் எங்களுதுலேயும் பார்த்தீங்கன்னா சில மாடு பார்த்தீங்கன்னா வேறு கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி தனியாகவே இருக்கும். எல்லா கண்ணுக்குட்டியும் இந்த இடத்துல கட்டியிருப்போம். மேக்ஸிமம் எல்லாமே தனியாகவே இருக்கும். நம்ம மயில் நம்பர் பார்த்தீங்கன்னா அரிசி திங்க வந்துட்டுக்கிறாரு. நான் அதுக்கு போய் அரிசி போட்டு அதை ஒரு வீடியோ எடுக்கிறேன். வாங்க அந்த இந்த வீடியோவில் கடைசியில் போடுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்டேன். அங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடிக்கு கல், அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அரிசி வச்சுருக்கேன். அது கருப்பரிசி. வெள்ளை அரிசி பார்த்தீங்கன்னா முடிச்சிருச்சு. ஸோ கருப்பரிசி கொஞ்சம் கோதுமை மாதிரி சம்திங் இதை வச்சுருக்கேன். இது எங்கள் கோழிக்கு வச்சு வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்துடும் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா பார்க்க யாராவது இருக்கிறாங்களான்னு, அப்படி யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த மேலே ஏறி அதை அரிசி பார்த்தீங்கன்னா திங்க ஆரம்பிச்சிடும். இதோட இங்கே எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 மயில் இருக்குது. ஆனால் இந்த ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரிசி திங்க வரும். அதுக்கெல்லாம் நேராக வராமல் வளைஞ்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை பார்த்துருச்சு, யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ ஒரே ஜம்பில் ஏறி அரிசி திங்க ஆரம்பிச்சிடும்.